ராமாயணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த பெயருக்கான விளக்கங்கள் எல்லாம் நான் ஆங்கிலத்திலிருந்து அதை தமிழுக்கு கொண்டாந்துருவேன். இப்போ ராவணன் அப்படின்னு சொன்னால் அது ரோவன்ஸ்ன்றது சுற்றி வர்றது. அது பக்கத்தில் ஏ என்ற வார்த்தையை சேர்த்தா ராவணான்னு இருக்கும். சீதா அப்படின்னு சொன்னால் சிட்டிங் வித்தவுட் எனி பாடிலி ஒர்க் அப்படின்றது, அதாவது செடேட் என்ற ஒரு ஆங்கில வார்த்தையை தான் சுருக்குனா சீதான்னு வரும். சரி, இப்போ நான் நேரடியாக வந்துடுறேன். கௌசல்யா அப்படின்றது இங்கே ஒரு பெயர். இது முக்கியமான பெயர். அதாவது தசரனுடைய மனைவிமார்களில் ஒரு பெயர் கௌசல்யா. மிகவும் அருமையான பெயர். கௌசல்யா அப்படின்றது நம்மளுடைய சுப்புலட்சுமி அப்படின்றவங்க திருப்பதி மலை மேலே இந்த பாட்டு சுப்ரபாதம் பாடும்போது கௌசல்யா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. இந்த கௌசல்யா அப்படின்ற கேரக்டர் இந்த ராமாயணத்தில் எப்படி வந்தது அப்படின்னா, கௌசல்யான்றது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கௌசல்யானுடைய சுருக்கம் ஆங்கிலத்திலேருந்து எங்கேருந்து அது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம ஒரு AIOUEன்னு 5 எழுத்து வச்சுருப்போம். அந்த கவுன்சிலிங் அப்படின்றது லிங்குன்ற இடத்துல ING எடுத்துட்டிங்கன்னா ஏன்ற ஒரு வார்த்தையை சேர்த்திங்கன்னா கௌசல்யான்னு வரும். கௌசல்யா அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் டிக்ஷனரியிலேருந்து அதுலேருந்து கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கௌசல்யான்றது லீகல் அட்வைசர் அப்படின்றது தான் கௌசல்யா. ஆக மொத்தம் இந்த கௌசல்யா அப்படின்றது என்னடான்னா, ஒருத்தவங்க ப்ரொஃபஷ்னலாக நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பு, ஒரு உதவி செய்கிறது கௌசல்யான்றது. அந்த மாதிரி தான் அந்த கௌசல்யான்றது கவுன்சிலிங் கொடுத்து அந்த அரசாட்சி முறையை அங்கே மாற்றி ராமனுக்கு போக வேண்டிய அந்த பதவியை பரதனுக்கு ஏதோ மாற்றி இப்படி சில வேலைகள் எல்லாம் செய்வாங்க. ஆக மொத்தம் அந்த இடத்துல ஒரு லீகல் அட்வைசராக அங்கே ஒரு சின்ன ஒரு விதமான, அதாவது ஒருத்தவங்களை குழப்புவாங்கள்ல. இப்போ அண்ணன் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்கன்னா, ஒருத்தன் தம்பிக்காரனுக்கு ஐடியாலாம் சொல்லுவான், வியாபாரத்தை மொத்தத்தையும் நீ பிடிச்சிக்கோ, உங்கள் அண்ணன் ஒன்றும் கிடையாது நீ தான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவுக்கு சொல்லிவிடுவாங்க. இப்படி சொல்கிறது தான் இந்த கவுன்சிலிங் அப்படின்ற வார்த்தை தான் கௌசல்யா அப்படின்றது வரும். அதுதான் அதனுடைய சீக்ரெட்டு. ஆக மொத்தம் கௌசல்யான்ற வார்த்தைக்கு நாம் அர்த்தம் எங்கடா இருந்து வருதுன்னா, கவுன்சிலிங்குன்னு எடுத்துக்கிட்டு கடைசியில் ING எடுத்துகிட்டு போடுங்க, கௌசல்யான்னு வரும். இதுதான் இதனுடைய சீக்ரெட்டு. இதனுடைய பொயிட்டினுடைய ஆர்த்தர் இது மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் பெயர் வைத்திருக்கிறார் அப்படின்றது தான் என்னுடைய ஆணித்தரமான விளக்கம். இதுதான் இதனுடைய கௌசல்யான்ற வார்த்தைக்கு யாராவது பெயர் வைத்திருந்தாங்கன்னா அதுக்கு கவுன்சிலிங்கிற வார்த்தை அட்வைஸு, லீகல் அட்வைசர், ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பு, சம்மன் டு சைக்காலஜிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி இதுதான் இதனுடைய விளக்கம். அதனால தான் அந்த ராமாயணத்தில் அந்த பெயர் அவங்களுக்கு வைக்கப்பட்டது.